உங்க கையில என்னது? இத பஃபிங் மெஷின்னு சொல்லுவாங்க. இது உங்க பாத்ரூமை சும்மா பளிச்சுன்னு ஆக்கிடும். பஃபிங்னா என்ன? பஃபிங்னா என்னவா? அது ஏங்க போட்டிருக்கீங்க? நீ ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அதுக்கு தான் இது. இது போட்டா டைல்ஸும் வெட் ஆகாது, நீயும் ஸ்லிப் ஆக மாட்டே. நான் எப்படி ஓடுவேன்னு காட்டுட்டா நான் இந்த ஃபுல் வீட்டையும் 10 செகண்ட்ஸ்ல ரவுண்ட் அடிச்சிடுவேன். அங்கிள் வர்க் பண்ண விடு. சாரியா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஓடி காட்டுறேன். ஓகே. இதெல்லாம் உங்களோட ஃபேவரட் எது? தோ இதான். இது சூப்பரா க்ளீன் பண்ணும். நீங்களும் சயின்ஸ்ல சி வாங்கினீங்களா? இல்லையே. ஏன்? என் ஃப்ரெண்ட் விஹான் ஏ, அவனுக்கு தெரியுமா? தெரியாதே. அவன் சயின்ஸ் டெஸ்ட்ல சி வாங்கினான். அப்ப கவிதா மேம் சொன்னாங்க, ஏ நீ இப்படியே படிக்காம இருந்தா பெரியவா ஆனப்புறம் பாத்ரூம் தான் கழுவ போவேன். அப்போ நீங்களும் அதே மாதிரி. என்ன பேசுற? மார்க்ஸ் கம்மியாகவும் வரலாம், அதிகமாகவும் வரலாம். கரெக்ட் தானே? பட் உங்க ஹார்ட் ஒர்க் 100% இருக்கணும். நீங்க டாக்டரானா பெஸ்ட் டாக்டரா இருக்கணும். பாத்ரூம் கிளீனரானா அதுல பெஸ்ட் கிளீனரா இருக்கணும். ஆனா செய்யற வேலையை எப்பவுமே பிடிச்சி பண்ணணும். இதுல எதுவும் தப்பு இருக்கா என்ன? சொல்லு பாப்போம். ஆனா அங்கிள், நீங்க பஃபிங்னா என்னன்னு சொல்லவே இல்லையே. நம்ம புடிச்சு பண்ற எல்லா வேலையும் பெரிய வேலை தான். இதுல சின்னது, மீடியம், பெரிய வேலைன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. அர்பன் கம்பெனி.